கோவை மாவட்டம் கோட்டைப்பாளையத்தில் உள்ள காப்பகத்தில் சிறுவனை பெல்ட்டால் அடித்த உரிமையாளர் அந்த காட்சி வெளியான நிலையில் தற்பொழுது அந்த காப்பகத்தில் மூடப்பட்டிருக்கிறது. சிறுவர்கள் வேறு காப்பகத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிர்வேல். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் காசினி. அதாவது கோவில்பாளையம் அருகே கோட்டைப்பாளையம் பகுதியில் சிறுவனை தாக்கிய விவகாரத்தில் விடுதி காப்பாளர் கைது செய்யப்பட்டதால் அங்கே தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு விடுதியானது மூடப்பட்டிருக்கிறது. அதாவது கோவில்பாளையம் அடுத்திருக்க கோட்டைப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு தனியார் காப்பகத்தில் படித்திருந்த சிறுவன் காப்பாளர் செல்வராஜ் கடுமையாக பெல்ட்டால் தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் கோவை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அது குறித்து விசாரணை நடத்தி குற்றம் உறுதி செய்யப்பட்டதாக அவர் மீது கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தாங்க. இந்த புகாரில் செல்வராஜ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து காப்பகம் மூடப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அந்த காப்பகத்தில் தங்கி கல்வி பயின்றிருந்த 9 மாணவர்கள் தற்பொழுது அன்னூர் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு மாணவர்கள் விடுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் சிலர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் உறவினர்களோட அனுப்பி வச்சிருக்காங்க.